ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு டெய்லி குட்டி ஸ்டோரி தமிழ். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்ல போறேன். ஒரு பசுமையான அமைதியான காட்டுல இரண்டு பறவைகள் வாழ்ந்து வந்துச்சு. அது ஒரு கிளியும் ஒரு மைனாவும். அந்த காடு பசுமையால நிரம்பி குளிர்ந்த காற்று வீசும் அழகான இடமா இருந்துச்சு. அந்த கிளி ரொம்ப சோம்பேறியா இருந்துச்சு. அது எப்பவும் மரக்கிளையில அமைதியா உட்கார்ந்து நேரத்தை வீணாக்கிச்சு. சாப்பாடு தேடுறதுக்கு கூட அது சிரமப்பட விரும்பல. ஆனா அதே காட்டுல வாழ்ந்த மைனா ரொம்ப சுறுசுறுப்பாவும் புத்திசாலித்தனமாவும் இருந்துச்சு. அது தினமும் காலை எழுந்த உடனே உணவு தேடி பறந்து போய் சின்ன சின்ன தானியங்களையும் பழங்களையும் சேகரிச்சு வச்சுக்கும். அப்புறம் ரொம்ப பாதுகாப்பான இடத்துல அழகான கூடு அமைச்சு எதிர்காலத்துக்கு தயாரா இருந்துச்சு. ஒரு நாள் அந்த காட்டுல கடும் மழை பெய்ய தொடங்குச்சு. காற்றும் பலமா வீசுச்சு. வெளியே பறந்து உணவு தேட முடியாத நிலை ஏற்பட்டுச்சு. முன்பே உணவு சேகரிச்சு வச்சிருந்த மைனா அமைதியா பாதுகாப்பா இருந்துச்சு. ஆனா சோம்பேறித்தனமா இருந்த கிளி ரொம்ப பசியால தவிச்சிட்டு இருந்துச்சு. பாதுகாப்பான இடம் இல்லாம சிரமப்பட்டுச்சு. அப்போதான் அந்த கிளிக்கு முயற்சியின் முக்கியத்துவம் என்னன்னு புரிஞ்சுச்சு. அந்த நாளுக்கு பிறகு கிளி மெதுவா தன்னோட பழக்கத்தை மாற்றத் தொடங்குச்சு. அது தினமும் சின்ன சின்ன முயற்சி செஞ்சு உணவு தேட ஆரம்பிச்சுச்சு. காலப்போக்குல அது சுறுசுறுப்பான பறவையா மாறி தன்னம்பிக்கையோட வாழத் தொடங்குச்சு. அன்பான குழந்தைகளே, இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை சொல்லுது. முயற்சி செஞ்சா கண்டிப்பா வெற்றி நிச்சயம். நாம இன்று செய்யும் ஒரு முயற்சி நாளைக்கு நம்ம வாழ்க்கைய அழகா மாற்றும். இந்த மாதிரி நல்ல கதை கேட்க எங்களோட டெய்லி குட்டி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல்ல கிளிக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க.